ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 19 மார்ச் 2026. बाप दादा இன்னைக்கு சொல்லி கொடுக்குறாங்க. बाप में तो निश्चय है, लेकिन अपने में भी निश्चय बुद्धि होकर कार्य करो तो फिर विजय ही विजय है. பாபா சொல்றார், உங்களுக்கு பாபா மேல என்ன ஒரு அபாரமான நிச்சயம் இருக்கு. எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் பாபா நம்மை காப்பாத்திடுவாரு, கரை சேர்த்திடுவாரு. ஆனால் கூட கூடவே உங்க மேலே உங்களுக்கு நிச்சயம் இருக்கணும். நானும் உயர்ந்த ஒரு ஆத்மா, சிரேஷ்டமான ஆத்மா, சக்திசாலி ஆத்மா, என்னால செய்ய முடியும், நானும் கண்டிப்பா வெற்றி அடைவேன். உங்க மேலேயும் நிச்சயம் இருக்கணும். விஜய் கே ஆகே சமஸ்யா கோய் சீஸ் நெய்யே. அப்போ நம்ம ஏதோ ஒரு குறிக்கோள், ஒரு லட்சியத்தை நோக்கி நாம ஒரு காரியம் செய்துட்டு இருக்கிறோம். அதுல இடையில சில பல தடங்கல்கள் வரலாம். ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் கடைசி வெற்றிக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை. ஏன்னா வெற்றி கடைசியில யாருடையதான்? பாபா சொல்றாரு, நம்முடையதுதான். फिर वो समस्या नहीं फील होगी, लेकिन खेल फील होगा. ஸோ அப்போ நம்ம அது ஒரு தடையாவே நம்ம மனசுல அதை எடுத்துக்கல அப்படின்னு பொழுது பாபா சொல்றாரு, அப்ப அது ஒரு பெரிய பிரச்சனை போல நமக்கு தோணாதான். சரி, இதுவும் ஒரு விளையாட்டு, டிராமால பல சீன் போயிட்டு இருக்கு, இதுவும் ஒரு சீன் அப்படின்னு நம்ம அது ஒரு விளையாட்டா எடுத்துப்போம். கேல் குஷி சே கியா ஜாத்தா ஹை. அப்போ ஒரு விளையாட்டுனா என்ன பண்ணுவோம்? ஜாலியா விளையாடுவோம் இல்லையா? அதில் நமக்கு வெற்றி தோல்வியெல்லாம் பெருசாக தெரியாது. ஏன்னா அது விளையாட்டு, அது ஒரு குஷிக்காக, ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக செய்யற விஷயம் தானே. कोई कार्य सहज होता है तो कहा जाता ये तो बाएं हाथ का खेल है. அப்போ ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு வேலைன்னா நம்ம என்ன சொல்லுவோம் பேச்சுவார்த்தையில? அப்படியே இதை லெஃப்ட் ஹேண்ட்ல அப்படி பண்ணிட்டு போயிடலாம் அப்படி சொல்லுவோமா? அதாவது காரியம் ரொம்ப அவ்வளோ ஈஸி. அந்த மாதிரி அர்த்தா சகஜக. ஸோ இந்த தடை கூட நம்ம அதை மனசுல பெருசா எண்ணாம, ஐயோ இப்படி ஆயிப்போச்சா, என்ன பண்றது ஏது பண்றது இல்லாம கேஷுவலா இருக்கிறோம். பாபா தன் மேல நிச்சயம் இருக்கு, பாபா மேல நிச்சயம் இருக்கு அப்படின்னும் பொழுது ஒரு விளையாட்டு போல நம்ம அதை கிராஸ் பண்ணிடலாம். तो ये भी बुद्धि का खेल हो जाएगा. அப்ப அதுதான் புரிய வைக்கிறாரு, இது கூட ஒரு புத்தியினுடைய விளையாட்டாயிடும். புத்தி லைன் பாபா கிட்ட வச்சுப்போம், டச்சிங் பவர், கேட்சிங் பவர் அங்கே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறோம், அங்கேருந்து சிக்னல் ரிசீவ் பண்ணுறோம், என்ன செய்யணுமோ செய்திடுவோம். கேள்வி கபராயங்க நகி. அப்போ இந்த விளையாட்டில் நம்ம என்ன ஆக மாட்டோமா? பயப்பட மாட்டோம். ஏன்னா நமக்கு புரிஞ்சிடுச்சு, நம்ம மைண்டில் இது பெருசாக எடுத்துக்கலாம். அதுதான் முக்கியமான விஷயம். ஏன் பாபா இதை விளையாட்டுன்னு நினச்சிக்கோங்கிறாருன்னா, மனசில் நான் பெருசாக எடுத்துக்கல, இது ஒரு விளையாட்டு தானே, சரியாயிடும் அப்படி நம்ம நினைக்க தானா அது என்ன ஆயிடுமா? சரியாயிடுது. ஸோ அதுதான் சொல்றாரு, நாடகத்தின் மீது நிச்சயம், கூட கூடவே நம் மீது நிச்சயம், நான் இதை கண்டிப்பாக கடந்து வருவேன் அப்படிங்கிற நிச்சயம் நமக்கு இருக்கணும். நல்லது. ஓம் சாந்தி.